இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் அவுட்லைன் கொடுக்குறோம். அதுக்கு வந்து ஆர்ட்லைன் பென் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சிடி மார்க்கர் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிடி மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களை வந்து நான் ஆர்ட்லைன் பென் வாங்க சொன்னேன் ஆக்சுவலி. ஏன்னா சிடி மார்க்கர் வந்து திக்காக வரும், ஒன்ஸ் பண்ணிட்டா ரப் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக பண்ணுறப்போ ஆர்ட்லைன் பென்லேயே பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, நான் பண்ணுற மாதிரி இந்த அவுட்லைன்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பிளாக்கில் டார்க்கன் பண்ணணும். அது என்ன கொடுக்கும்னா ஆக்சுவலாக நம்மளோட ஒர்க்குக்கு டெப்த்து கொடுக்கும். ஆனால் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போட்டிருக்க மக் ஒர்க் எல்லாத்துக்கும் பிளாக் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஒர்க்கை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி கொடுத்தா போதுமானது. ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது பெயிண்ட் கோல்டு மேலே பட்டிருக்குல்ல, இந்த ஒர்க் பண்ணுறப்போ எங்கெல்லாம் கோல்டு மேலே பெயிண்ட் இருக்கோ அதை வந்து எடுத்துருங்க. நான் வந்து நைஃபோட பேக் சைடு தான் பண்ணுறேன். பிளேடு இருக்கிற ஷார்ப்பாக இருக்க சைட் பண்ணால் கோல்டு வந்துடும். நீங்கள் பென் நைஃப் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ப்ரெஷ்ஷோட பேக் சைடு வச்சு அந்த எக்ஸ்ட்ரா பெயிண்டெல்லாம் எடுத்துடலாம். பண்ணுறப்போ ஸ்லோவாக நிதானமாக பண்ணுங்கள், ஏன்னா கோல்டு மேலே வழுக்கும். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா பெயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பிளாக்கில் அவுட்லைன் கொடுக்கணும். நான் பிக்சர்ஸ் போட்டிருக்கேன், ஸோ தட் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி அதில் நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி அவுட்லைன்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கருக்கு ஒர்க் மட்டும். கருக்குக்கு வந்து நம்ம ஃபுல்லாக போடாமல் வெறும் அந்த கர்வ்ஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த சிடி மார்க்கரில் தான் போட்டிருக்கேன். வெறும் மேலே அந்த கர்வ்ஸ் மட்டும் போட்டுக்கணும் நம்ம. ஓகேவா? எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கருக்கு வருதோ அங்கெல்லாம் வந்து வெறும் அந்த எட்ஜ் பார்த்து மட்டும்தான் போடுறோம். சைட் பில்லர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், 2 பக்கத்தோட கார்னர் மட்டும் போடணும். நீங்கள் அந்த சென்டர் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வேணுன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் வந்து போடல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நெக்லஸ்க்கெலாம் கூட நான் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், எங்கெல்லாம் எப்படி போட்டிருக்கேன்றது. நீங்கள் அதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சாரீக்கு வந்து அந்த ஃப்ளீட்ஸ் நடுவுலையும் லைன் போடணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி சாரீ ப்ளீட்டோட நடுவுலையும் லைன் போடணும், கீழேயும் லைன் வரணும். அப்போ தான் தனி ப்ளீட்டாக அது தெரியும். மற்றபடி எல்லா இடத்துலையும் கருக்குக்கு வந்து வெறும் மேலே தான் போட்டிருக்கேன். காயின்ஸுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். காயின்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நான் ஆர்ட்லைன் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப டார்க்காக எனக்கு வேண்டாவாக இருந்துச்சு. ஸோ நான் அங்கே வந்து ஆர்ட்லைன் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற இடம்லாம் இந்த உள்ளே இருக்க ட்ராயிங்லாம் வரைகிறதுக்கு வந்து நான் 3 சிடி மார்க்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு வேணால் நீங்கள் ஒரு சிடி மார்க்கர் வாங்கிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் திக்காக வரும். எப்படி வரைகிறதுன்றதை நான் காட்டுறேன். ஃப்ரீ ஹேண்ட் டிசைன் தான். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ, செக்ஸு, ஸ்கொயரு, ஃப்ளோரல் பேட்டர்ன் எதுனாலும் போட்டுக்கலாம். இதை வரைஞ்சிட்டு இதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே வந்து கிளாஸ் கலர் போடுவோம். இல்லைன்னா இதே சிடி மார்க்கர்லேயே வந்து க்ரீன் கலர் கிடைக்கும். அந்த க்ரீன் கலர் வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் கலர் போடலாம், இல்லைனா சிடி மார்க்கரோட க்ரீன் கலர் வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சாரீ போட்டிருக்கவங்க ரெட் கலர் வாங்கிக்கோங்க. சிடி மார்க்கர்லேயே ரெட் கலர் கிடைக்கும், அதை வாங்கிட்டு உள்ளே கலர் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ்க்கும் அந்த கலர் கொடுத்துக்கலாம் நம்ம சிடி மார்க்கர்லேயே. என்கிட்ட வந்து இப்போதைக்கு ரெட் கலர் தான் இருக்குது சிடி மார்க்கர். ஸோ நான் வந்து கிளாஸ் கலருக்கு போகிறேன். நான் அது போடுறப்போ உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன், இல்லைனா கிளாஸ்லேயே கூட நான் காட்டுறேன். எனக்கு வந்து என்னன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. நம்ம வெறும் ஃபேஸு ஃபைனல் டச்சப் மட்டும்தான் இருக்குது, அந்த டாட்ஸ் வைக்கிறது. எனக்கு இப்படியே கிளாஸ் முடிக்க இஷ்டம் இல்லை. நான் வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி
பேசி ஃபேஸ் அழகாக பண்ணிவிட்டு அப்புறமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கிளாஸ் வச்சுக்கலாம். எல்லோரும் எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கீங்க எல்லாருமே மெசேஜ் போடுங்க உங்களோட கன்வீனியன்ட் டேட்டை. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 2 கிளாஸ் வச்சு ஃபேஸ் முடிச்சுட்டு சுற்றி டாட்ஸ் வச்சு கிளாஸ் முடிச்சுக்குவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.